இந்த கடகராசிக்காரருக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, 9ல் இருக்கக்கூடிய சனியோட 2 கூடிய சூரியன், அதே மாதிரி புதன், ராகு, 4 11 கூடிய உச்சம் பெற்ற சுக்கிரன் எல்லாருமே சேர்ந்து 9ஆம் வீட்டில் வந்துடுறாங்க. 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானம் என்றால் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றுமே நண்பர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அதில் வெற்றி பாதி, அதிர்ஷ்டம் மீதி. உழைப்பு பாதி, அதிர்ஷ்டம் மீதி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறேன், ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு மத்தியானம் வரணும், வருவாரா? வி டோன்ட் நோ. ட்ரை பண்ணுற வரைக்கும் நம்ம கையில் இருக்குது. வர்றதும் வராததும் இறைவன் கையில் இருக்குது. அந்த நேரம் அவர் மூடு மைண்ட் செட்டு வரணும், அந்த நேரம் நல்லபடியாக பேசணும், இன்றைக்கி ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு போயிடணும். சந்தோஷம் நடக்கணும், நடக்கும். என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த அதிர்ஷ்டத்தை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், உனக்கு என்னப்பா, உனக்கு என்னப்பா, நீ ராஜா விட்டு கண்டுக்குட்டியே, இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. உனக்கு என்னப்பா, நீ ஐடியில் வேலை பார்க்குற. ஒரு நேர்காணல் நடந்ததா, அந்த நேர்காணலில் ஒரு ஐடி நேர்காணல், நான் இது வரைக்கும் கதை சொல்ல, போன தடவை நீங்கள் கதையை வேணான்ட்டீங்க, அதனால் கதையை சொல்ல, இருந்தாலும் இந்த நேரத்தில் இதை சொல்லிக்கிறேன். இப்போ அந்த ஐடி நேர்காணலுக்கு வந்தபோது முதல்ல 3 பேர் ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரா, எதுக்காக உங்களுக்கு நான் ப்ரொமோஷன் தரணும்? அந்த மேனேஜர் கேட்குறாரு, உங்களுக்கு எதுக்காக இந்த ப்ரொமோஷன் தரணும்? நீங்களே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு சேலரி ஹைக் எதுக்கு? முன்ன மாதிரி காஸ்மெட்டிக் செலவு பண்ண முடியல, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகமாகிடுச்சு ரேட்டு, முன்ன மாதிரி டாலரபுளாக இல்லை, அதனால தான் நான் சேலரி ஹைக் கேட்குறேன். ஒரு எம்ப்ளாயி சொல்கிறார். 3ஆவதாக ஒரு ஆளை கேட்குறாரு, உங்களுக்கு ஏன் சம்பளம் அதிகம் தரணும்? அதுதான் நீங்கள் கடகராசி. நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சார் பண்ணுறது, தெரிஞ்சோ தெரியாமையோ ஐடியில் வேலை பார்க்குறேன்,